நயனம் யூடியூப் உறவுகளுக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ஏன் நாங்கள் இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு கடற்கரையில் இன்றைக்கு இலங்கையினுடைய மிக பிரம்மாண்டமான பட்டத் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பட்டத் திருவிழாவை பட்டுவாகலில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த உறவுகள் ஒருங்கிணைச்சிருக்கணும். இந்த பட்டத் திருவிழாவில் பல முக்கிய பிரதம சிறப்பினர்கள் கலந்து கொண்டினோம். அதுலேயும் குறிப்பாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் ஐயா அவர்களும் களம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் ஏற்றப்பட்ட பட்டங்களும் இங்கே ஏற்றப்பட போயினோம். அதுவும் வித்தியாசமான பட்டங்கள் கணக்க இங்கே ஏற்றப்பட போயினோம். அதனால் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக இருக்கும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்கோ. இப்போ நாங்கள் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா காதல் பட்டம். பார்த்தீங்கன்னா 2 இதயம் உண்டாக இருக்குது. காதல் பட்டம் 2000 ஆண்டிலிருந்து ஒரு 25 ஆண்டு காலமாக எனக்கும் அவருக்கும் இடையிலான பந்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிரிய பயிற்சி கலாசாலையை நாங்கள் பயிற்சியை ஆரம்பிக்கிற அந்த காலத்திலே என்னுடைய ஒரு மூத்த வழிகாட்டியாக குணதேசன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த ஒழுங்குபடுத்தலும் சிந்தனையும் தான் இன்றைக்கு இந்த பட்ட திருவிழாவுடைய சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு 2020ஆம் ஆண்டிலே 2000 ஆண்டிலே பயிற்சியை வைத்துக் கொண்ட நான் ஒரு ஆசிரியராக இன்றைக்கு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய அதிபராக என்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒழுங்குகளை மேற்கொண்ட பட்டுவாகலோடு இணைந்த புலம்பெயர் உறவுகள் இந்த பட்ட திருவிழாவுக்கான ஒழுங்குகளை செய்திருந்தார்கள். என்னோடையும் கதைத்திருந்தனர். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இதில் கூடி இந்த மக்களோட சிறுவர்களோட இளைஞர்களோடு என்று சொல்லி இந்த பட்ட திருவிழாவை நடத்துறது உண்மையிலேயே மன சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கையில் மிக கூடுதலான சிறுவர்கள் இங்கே வந்து இந்த பட்டத் திருவிழாவை கோலாகலமாக இந்த பட்டத் திருவிழா மிக முக்கிய நோக்கம் என்று சொன்னால் சிறுவர் மயமாக்கி கொண்டு அந்த பட்டத் திருவிழாவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலேருந்து இவ்வளோ மக்கள் வந்திருக்கணும். இந்த மக்களோடு சேர்ந்து மக்களுடைய சிறுவர்களும் வந்திருக்கணும். பாருங்க, இந்த வீடியோவில் இந்த காட்சியில் ஒரு சின்ன பிள்ளை பட்டம் ஒன்று ஏற்றுறா. அந்த க்யூட் மூமெண்ட் பார்க்கவே அழகாக இருக்குது. அதை நான் உங்களுக்காக இந்த வீடியோ காட்சியில் போட்டிருக்கிறேன். பாருங்க, க்யூட்டாக அந்த பிள்ளை பட்டம் ஏற்றுது. அந்த ஹார்ட் பட்டத்தை க்யூட்டாக ஏற்றுது. உங்களுக்கும் இந்த பிள்ளை பட்டம் ஏற்றுறது, குட்டி பிள்ளை பட்டம் ஏற்றுறது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த க்யூட் மூமெண்ட் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விளையாட்டுத்துறையிலேருந்து வாகனம் மூலம் பட்டங்கள் முல்லைத்தீவுக்கு வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் பட்டம் பார்த்தீங்கன்னா தான் போட் பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் நினைக்கிறேன் பீரங்கி பட்டமாக இருக்கணும். பீரங்கி பட்டம். இந்த பட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு வடிவில் காட்சி அளிக்குது. உங்களை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கிட்டார் பட்டம். பார்க்கவே ஒரு உண்மையான கிட்டார் மாதிரியே இருக்குது. உண்மையாக அந்த பட்டமெல்லாம் இன்றைக்கு ஏற்றுப்படைக்கல சும்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலியன்ஸ் பயன்படுத்துகிற பறக்கும் தட்டு பட்டம். மஞ்சள் கலரில் இருக்குது, வடிவாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஹார்ட் காதலின் பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோ பட்டம். ஆட்டோ மாதிரி இருக்குது, ஆட்டோ பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமை பட்டம். ஆமை பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக்கெட் விமானப்பட்டம் வந்திருக்கு, விமானப்பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிக்கூட்டு பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வானவில் மாதிரி, வானவில் கலர் மாதிரி பட்டம் இருக்குது. என்ன பட்டம் என்று உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் பட்டம். எல்லாருக்கும் பிடிச்சி மிக அற்புதமான ஃபோன் பட்டம் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா பட்டமும் கொண்டு கடற்கரையில் வச்சாச்சு. இனி ஒவ்வொரு பட்டமாக ஏற்ற போயிடும். இந்த இது வந்த பட்டத்துக்குள்ளேயே உங்களுக்கு எந்த பட்டம் பிடிச்சன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச பட்டம் என்னுடைய குறிப்பில் என்னுடைய கருத்து ஃபோன் பட்டம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எந்த பட்டம் பிடிக்குமென்று கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் பட்டம் ஏற்ற போயினோம். அதுக்கெல்லாம் முச்செல்லாம் கட்டி ரெடி பண்ணினோம். ஃபோன் பட்டம் பார்க்கவே மிக அழகாக இருக்குது. பாருங்கள் பட்டம் மானில் ஏறுது. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபோன் பட்டம் ஏறிக்கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ஃபோன் பட்டத்தில் அந்த
எங்களுடைய ஃபோனில் இருக்கிற மாதிரி எல்லா அம்சமும் இருக்குது. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் அண்ட் எல்லா அம்சம், கலண்டர், கோல் எல்லாமே இருக்குது. இவையெல்லாம் அந்த ஃபோன் படத்தின் ஓனர். பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் பட்டம் உங்களுக்கு வடிவாக அசைஞ்சு ஆடி ஆடி வருதுன்னு சொல்லி பார்க்க அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டார் பட்டம். கிட்டார் பட்டம் இப்போ எல்லாம் முச்சலாம் கட்டி இந்த கிட்டார் பட்டம் ஏறுது. வாவ், அழகாக இருக்குது கிட்டார் பட்டம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக எஸ் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு கிட்டார் பட்டம் ஏறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பறக்குந்தட்டு பட்டம். பார்த்தீங்கன்னா பறக்குந்தட்டு பட்டம் இப்போ ஏறி கொண்டு இருக்குது. பறக்குந்தட்டு பட்டம், பறக்குந்தட்ட பட்டம் விழுந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சக்கரை கட்டி பட்டம். இந்த பட்டத்துக்கு ஒரு சிறப்பம்சம் ஒன்று இருக்குது பாருங்க, நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டார் பட்டம், ஃபோன் பட்டம் எல்லாம் வடிவாக அசைஞ்சு ஆடிக்கொண்டு இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க. இந்த சக்கரை கட்டி பட்டத்தை எறும்புக்கு போய் மொய்க்க போகுது. சக்கரை கட்டி எப்படி எறும்பு மொய்க்குமோ அதை அப்படி தத்ரூபமாக பட்டம் மூலம் காட்டியிருக்குது பாருங்க. எறும்புகள் அசைஞ்சலைஞ்சு போயினோம். இப்போ சக்கரை கட்டியே போய் மொய்க்க போயினோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் பட்டம், கிட்டார் பட்டம், சக்கரை கட்டி பட்டம் எல்லாமே இருக்குது. இப்போ ஹார்ட் பட்டம். இந்த ஹார்ட் பட்டத்தை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மேலதி அரசாங்க அதிபர் குணவான் ஐயா அவர்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிறார். அதே உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதய பட்டம், காதலின் பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கூட்டு பட்டம். இதான் அந்த மணிக்கூட்டு பட்டம். ரொம்பவும் அழகாக இருக்குது. 2 பக்கம் மணிக்கூடு ஸ்டாண்ட் வச்சு நடுவில் மணிக்கூடு இருக்குது. எல்லா பட்டமும் ஒரே ஃப்ரேமில் இருக்குது. பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானப்பட்டம். விமானப்பட்டம் கிராஷ் ஆகிட்டு இப்போ ஏறிட்டு பார்த்திங்க. விமானப்பட்டத்தை ஏற்றியாச்சு. கிராஷ் ஆன விமானத்தை நாங்கள் மேலே ஏற்றிட்டோம். பாருங்கள், விமானப்பட்டம் ஆடி அசைஞ்சு வருது. இவையெல்லாம் அந்த விளையாட்டு துறையிலேருந்து பட்டம் எல்லாத்தையும் கொண்டு பொறுப்பாக இருந்து ஏற்றாக்கள் இவையெல்லாம் உண்மையிலேயே அவைகளுக்கு முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஆமப்பட்டம். இந்த பட்டம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமப்பட்டம், ஆமாம் அசைஞ்சு ஆறி ஏறுது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இந்த ஆமையின் தலை பக்கத்தில் கழுத்து இல்லை பாருங்க. இன்னும் ஒரு மேஜிக் நடந்து அந்த கழுத்து கொண்டு வரும். அதே உங்களோட வீடியோவில் வடிவாக பாருங்க. இந்த கழுத்து வந்துட்டு படத்துக்கு கழுத்து வந்துட்டு பட்டம் இவ்வளவு அழகாக ஏறி பட்டம் அழகாக ஏறுது. பட்டம் விழுந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏறப்போகிற பட்டம் தான் ஆட்டோ பட்டம். ஆட்டோ பட்டம் கிராஸ் ஆகிட்டு. அந்த கிராஸ் ஆன ஆட்டோ பட்டத்தை திருப்பியும் எடுத்துக்கொண்டே ஏற்றியாச்சு. வா, ஆட்டோ பட்டம் ஏறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற கலரில் இருந்த பட்டம் இருக்குது. இந்த பட்டம் என்ன பட்டம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சரி, 27 சரி, பட்ட திருவிழா இன்னும் பிரமாண்டமாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நாள் ஒரு கட்டியம் கூறுகின்ற நாளாக இருக்கிறது. அதற்கு இணைந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.